இலங்கையினுடைய முக்கிய நகரங்களில் காற்றினுடைய தரம் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலும் மிதமான மட்டத்திலேயே காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் சில பகுதிகளில் காற்றினுடைய தரம் மோசமடையக்கூடும் என்று சொல்லி தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் வெளியிடப்பட்ட இந்த சுற்றுப்புற காற்றின் தர அறிவிப்பின்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலான நகர்ப்புறங்களில் நுண் துகள்களினுடைய அளவு மிதமான மட்டத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளை வவுனியா, நுவரெலியா, எம்ப்ளிபிட்டிய, திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, மொனராகலை ஆகிய பகுதிகளில் இந்த காற்றினுடைய தரம் சீரான நிலையில் பதிவாகி இருக்கிறது. இருப்பினும் அடுத்த 24 மணி நேரத்திற்கான முன்னறிவிப்பின்படி யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பல நகரங்களில் இந்த காற்றினுடைய தரம் மிதமான மற்றும் சற்றும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கக்கூடும் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டிய காற்று மாசு காரணமாக வடக்கு பகுதியில் இருந்து வீசும் மாசடைந்த காற்றினால் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நாடு பூராகவும் இந்த காற்றினுடைய தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்படலாம் என்று சொல்லி தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயன்றவரை முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சுவாச பாதிப்புக்குள்ளானவர்கள் அல்லது உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.